வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு பவர் பேங்க் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 5000 mAhக்கான பவர் பேங்க். இதோட விலை பார்த்தோம்னா 2000 ரூபா. இருப்பா ஸ்கிப் பண்ணாதப்பா, என்ன நம்மளோட பெரிய கோக்காரன் இருப்பான் போல, ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக இருப்பா. 5000 mAh பேட்டரி 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் பல விஷயங்கள் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இது வந்து ஒரு 4-in-1 பவர் பேங்க். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். Alright, so iGear அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பவர் பேங்க். இது வந்து இம்பல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 4-in-1 பவர் பேங்க். ஸோ 4 வேலைகள் பண்ணும். என்னென்ன வேலைகள் பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பவர் பேங்க்கும் கூட. ஸோ உங்ககிட்ட வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டட் மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் வயர்லெஸ் சார்ஜராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ரெகுலர் மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் ஃபோனுக்கு இதில் இருக்கிற 5000 mAh பவர் பேங்கை வச்சு வயர்டு பவர் பேங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் லேம்பை யூஸ் பண்ணிக்கலாம். நைட் லேம்பில் வந்து எல்லோ கலர் லைட்டும் வருது, RGB லைட் மாறியும் எரியுது. இல்லை ஒரு ஃபோன் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களும் கொண்ட இந்த பவர் பேங்கை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு காமிச்சிடலாம்னு நினைச்சேன். பட் சிம்பிள் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸுக்குள்ள இந்த பவர் பேங்க், இந்த வயர்லெஸ் 4-in-1 பவர் பேங்க், ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு கேபிள், USB Type-C கேபிள், நல்ல லென்த்தான கேபிளை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பிளாஸ்டிக் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்கிறனால நல்ல ஒரு கிரிப் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பின்புறத்தில் எதுவும் கிடையாது. இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ பேட்டரி ரிமைனிங் அப்படிங்கிற பெர்சன்டேஜ் உங்களுக்கு காமிச்சிடும். இந்த சைடில் USB Type-A போர்ட். ஸோ இதுல இருந்து நீங்கள் வயர்டு பவர் பேங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் USB Type-C ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்ககிட்ட வயர்லெஸ் சார்ஜிங் மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பவர் பேங்க் மேலே அந்த மொபைல் ஃபோனை சும்மா வச்சாலே போதும், அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். மொபைல் ஃபோன் மட்டும் கிடையாது, ஏதாவது அக்சசரிஸ் இந்த மாதிரி TWS இயர்ஃபோன் வித் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் கேஸ் இருந்துச்சுன்னா அதை கூட இதில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, நைட் லேம்ப் பற்றி பேசணும் பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதை நைட் லேம்பாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அப்படி மேலே தூக்கி விட்டுக்கலாம். இது ரப்பர் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டில். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பட்டனை ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் லைட்டில் நைட் லேம்ப் எரியுது. இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா RGB லைட் மாறி எரியுது. இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலர் லைட் விட்டு எரியுது. ஏதாவது SOS சிக்னல் கொடுக்கறதுக்காக. சிக்னல்லாம் கொடுக்காதீங்கப்பா வீட்டுக்குள்ள உட்காந்து. பட் இருந்தாலும் இருக்கிற ஃபீச்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான் ஃபங்க்ஷனாலிட்டி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி சொல்ல மறந்து போச்சு பார்த்தீங்களா. இதை வந்து ஃபோன் ஸ்டாண்டை யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ இப்போ ஒரு சைடில் மட்டும் அப்படியே பாதி மடக்கி விட்டுட்டு இந்த சைடில் ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்கள் மொபைல் ஃபோனை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ஆங்கிளில் வச்சு ஒரு ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் கால் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி படம் பார்க்கறதுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை வந்து ஹாரிசான்டல் மோடில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வெர்டிக்கல் மோடில் வச்சோம் அப்படின்னா இப்போ இருக்கிற முக்காவாசி மொபைல் லென்த் இருக்கிறனால அப்படி கீழே விழுந்துருது. அதே மாதிரி மொபைல் ஃபோன் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோன் ஸ்டாண்ட் யூஸ்ஃபுல்லாக இல்லை. ரொம்ப தின்னான மொபைல், இந்த மாதிரி தின்னான மொபைல் ஃபோன் இருந்தது அப்படின்னா ஈஸியாக அந்த ஃபோன் ஸ்டாண்டில் ஒர்க் ஆகுது. சரி, ரெகுலர் பவர் பேங்க் பற்றின விஷயங்கள் சொல்லிடலாம் அப்படின்னா இது வந்து 5000 mAhக்கான பவர் பேங்க் இருக்குன்னு சொன்னேன். இதை கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 2.5 hours ஆகுது. இது 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது, ரெகுலரான ஒரு சார்ஜர். பட் இதுல வந்து எல்லா சேஃப்டி பிரிகாஷன்ஸும் கொடுக்குறாங்க. பாஸ் த்ரூ சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. இதை சார்ஜிங் பண்ணிட்டு இதன் மூலமா அவுட்புட் எடுத்து இன்னொரு டிவைஸ் நீங்க சார்ஜ் பண்ணலாம் ஒரே நேரத்தில். ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கிறதுனால தான் இந்த பவர் பேங்கினுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க. ஸோ இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்கு. இதுக்கு 1 year வாரண்டி வேற கொடுக்குறாங்களாம். நார்மலான ஒரு பவர் பேங்க்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 4-in-1 5-in-1 டிவைஸ் பார்க்கறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சார்ஜர் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது அமேசானில் அவைலபிளாக இருக்கு. இது வாங்குறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.